ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு। வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்தமாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 100 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே। விஸ்வோபஜீவியம் அமிர்தம் என்பதாக சுவாமி தேசிகனால் கொண்டாடப்பட்டது திருப்பாவை. இது சாதாரணமில்ல அமிர்தம். இது அதுலயும் விஸ்வோபஜீவியம் அமிர்தம், எல்லாருக்கும் கிடைக்கும் அமிர்தம். இந்த மண்ணிலே இருப்பவர்கள் பொதுவாக அமிர்தம் என்பது விண்ணில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் மண்ணில் இருக்கும் நமக்கும் கூட கிடைத்திருக்கும் அமிர்தம் திருப்பாவை. அதிலே இன்றைய தினம் 10வது பாசுரம் நோற்றுச்சுவர்க்கம், அந்த பாசுரம் பார்க்க போகிறோம். நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய்। 10 பாசுரங்களிலே சூடி கொடுத்த நாச்சியார் ஜீவர்களை எழுப்புகிறார். அதாவது திருவாய்ப்பாடியிலே யார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தோழிகளை எல்லாம் எழுப்புகிறார். அந்த வியாஜத்தினாலே சம்சாரத்திலே யார் உறங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜீவர்களை எல்லாம் எழுப்பி திருப்பாவை பாட வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரை இருக்கும். பாகவத சுப்பிரபாதம், ஆயர்குல பெண்களுக்கு சுப்பிரபாதம், அவர்களை எழுப்புகிறார். அதிலே ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விசேஷமான தோழி, ஒருவருத்திக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. உலகத்திலே பார்த்தால் பெருமை இல்லாதவன் யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும், இல்லாதது யாரும் கிடையாது. இந்த கோஷ்டியில மொத்த பேருக்கு என்ன விசேஷம்னா எல்லாரும் பாகவதர்கள், எல்லாரும் கிருஷ்ண அனுபவ பரர்கள், அவ்வளவுதான். அந்த கிருஷ்ண அனுபவத்திலேயே ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. ஆழ்வார்கள் இருக்கிறார்கள், எல்லாருமே ஆழ்வார்கள். ஆனாலும் கூட பொய்கை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமேஷை ஆழ்வார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கல்லவா. ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், ஆளவந்தாருக்கு ஒரு விசேஷம், நாதமுனிகளுக்கு ஒரு விசேஷம், சிவாஷ்யகாரருக்கு ஒரு விசேஷம், சுவாமி தேசிகனுக்கு ஒரு விசேஷம். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும்.
அந்த மாதிரி ரீதியில இங்க 10 பாட்டுல 10 பேரை எழுப்புகிறார் நாச்சியார்னு வரும். அதுல ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்காம். அது அந்தந்த பாட்டுல அழகா தெரிய வரும். மாதிரி இந்த பாட்டிலே யாரை எழுப்புகிறார்னா, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு ஒண்ணு, அருங்கலமே அப்படின்னு ஒண்ணு, இப்படி எல்லாம் கூப்பிடுறத பார்த்தா அவருடைய விசேஷம் தெரியுது. அருங்கலமே அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஆபரணம் போன்றவளே, அருமையான ஆபரணம், தலையிலே சூடிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணம் போல எங்கள் கோஷ்டிக்கு, இங்க திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய இந்த பெண்கள் கோஷ்டிக்கு ஒரு ஆபரணம் போல இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு சிறப்பானவள். இவளை முன்னே வைத்துக் கொண்டு போனால் கண்ணன் கட்டாயம் அனுகிரகம் செய்வான் அப்படின்னு சொல்லும்படி இருக்கிறவள். அருங்கலமாக இருப்பவர்கள் யாரு அப்படின்னா, ஒரு உதாரணம் பார்த்தோம்னா வியாக்கியானத்துல அழகா சொல்றான். வேதபாராயண கோஷ்டி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வேதபாராயணம் பண்ணுவா, 10 பேர் 20 பேர் 30 பேர் பண்ணுவா வேதபாராயண கோஷ்டி, திவ்ய பிரபந்த கோஷ்டி எல்லாம். அதுல பார்த்தா நாயக்கனாம் ஒருத்தர் இருப்பார். அவர் இவர்களை எல்லாம் அழகாக சொல்ல வைப்பவர். ஏதாவது தப்பு வந்தா கூட அந்த தப்பை சரி கட்டி தப்பு இல்லாமல் சரியான வழியிலே அழைத்து கொண்டு போவார். இவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கூட சந்தேகம் இல்லாதபடி நன்றாக அடித்து சொல்லி அந்த கோஷ்டியை நிர்வாகம் பண்ணக்கூடியவர். ஒரு கோஷ்டியே நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவு சாமர்த்தியம் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். அவெல்லாம் நல்லா நிறைய வேதாத்தியனம், வேத பாராயண அபியாசம் நிறைய பண்ணியிருப்பா, திவ்ய பிரபந்த அபியாசம் நிறைய பண்ணியிருப்பா. அப்படி 1-2 பேர் கோஷ்டிக்கு தேவை. அப்படி இருந்தாதான் கோஷ்டி நல்லா இருக்கும். எல்லாருமே சந்தேகத்தோடு கூட இருந்தா நல்லா இருக்காது. ஒரு 10 பேர் இருக்கிற கோஷ்டியில 2 பேராவது நல்லா இருப்பான். அந்த மாதிரி வேதபாராயண கோஷ்டிக்கு எப்படியானால் நாயகராக, அந்த கோஷ்டியை நடத்தி செல்பவராக, அந்த கோஷ்டிக்கு சிரோபூஷணமாக முன் அணியிலே திகழ்பவராக ஒருத்தர் இருக்கார் இல்லையா. அந்த மாதிரி இந்த திருப்பாவை கோஷ்டி இப்போ சில ஆயர்குல பெண்களுடைய அந்த கான கோஷ்டி, கிருஷ்ணகான கோஷ்டி, இந்த கோஷ்டியில அருங்கலமாக இவர்களை வழி நடத்தி அழைத்து செல்பவளாக சிரோபூஷணமாக இருக்கக்கூடியவள் அவள். அதனால அருங்கலமே அப்படிங்கிறார். சரி, அப்படியானால் முன்னாடி எழுந்துக்கமா வேணாமா? இவர்களை வழி நடத்தி ஐஷன்னு போறவள், இவளுக்கெல்லாம் முன்னாடி எழுந்திருந்து இவதானே எல்லாரையும் எழுப்பணும். ஆனா இப்போ அவளை எல்லாரும் எழுப்பும்படி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அருங்கலமே, அதேதான் காரணம். அதாவது கிருஷ்ண அனுபவம் குறைவில்லாமல் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். இந்த இவர்கள் பண்ற கோஷ்டி கானம் எல்லாம் கிருஷ்ண அனுபவம் தானே. அந்த கிருஷ்ண அனுபவம் குறைவில்லாமல் இருக்கான். அதனால அவள் அங்க சயனத்துல இருந்துட்டே, படுக்கையில இருந்துட்டே கிருஷ்ணானுபவம் தான் பண்ணிட்டு இருக்கான். தூங்கிட்டா, தன்னை மறந்து தூங்கி விட்டால் இவர்கள் எழுப்புகிறார்கள் அப்படிங்கிறது கிடையாது. தன்னை மறந்து அந்த கிருஷ்ண அனுபவத்திலே மூழ்கி இருக்காள். இவர்கள் உணர்த்துகிறார்கள், நீ தனியா என்ன மூழ்கி இருக்கிறாய், நீ எங்களோட கலந்து விடு அப்படின்னு உணர்த்துகிறார்கள். எப்பவுமே தூக்கம் கிடையாது இவர்களுக்கு. நம்ம கூட தூங்கிட்டா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காலங்காத்தால் 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். மார்கழி மாசத்துல எழுந்து திருப்பாவை சொல்லணும், எழுந்து தனுர்மாச ஆராதனம் பண்ணணும், அதுக்கப்புறம் முடிஞ்சா கோயிலுக்கு போகணும், நித்த கர்மானுஷ்டானம் பண்ணணும், சரியா இருக்கும். இல்ல தப்பி தவறி மறந்து போய் சில பேர் தூங்கிடுவா, அப்பா அவளை எழுப்புறா. அந்த மாதிரி இங்க கிடையாதான். இவளுக்கெல்லாம் தூக்கம் கிடையாது. தூங்கின்னு இருக்கானா என்ன அர்த்தம்னா, தன்னையே மறந்து கிருஷ்ண அனுபவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். விழிச்சின் இருக்காள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோஷ்டியோட இருந்து கிருஷ்ணானுபவம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால உன்னையே மறந்து நீ கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு குறைவில்லாமல் இருக்கக்கூடியவளே, உன் அனுபவத்தை எங்களுக்கும் தர வேண்டாமா என்பதற்காக அவளை எழுப்புகிறாள் அப்படின்னு வரும். அதனால்தான் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அவளாக ஒரு நோன்பு நோற்று, நீயாக ஒரு நோன்பு நோற்று, நீயாக ஒரு சுவர்க்கம் போய் கொண்டிருக்கிறாயே, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கியே, சொர்க்கம் போயிட்டு இருக்கான கிருஷ்ண அனுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாயேன்னு அர்த்தம். சொர்க்கம்னா சுகம்னு அர்த்தம். பொதுவாக சுகத்தை எல்லாம் சொர்க்கம் சொல்லுவோம் இல்லையா. பூலோகத்துல இது சொர்க்கம் சார் அப்படின்னு நம்பலாம், சௌக்கியம்னு அர்த்தம். அந்த மாதிரி நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நீயாக ஒரு நோன்பு நோற்று,
நீயாக கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாயே. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாங்க உன்னை எழுப்பும் போது ஒரு வாய் வார்த்தையாவது பேசக்கூடாதா? இதோ வந்துட்டேன்னு சொல்லக்கூடாதா? வாசல் திறக்காவிட்டால் பரவாயில்லை, வாயையாவது திறந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு அவளை மெதுவாக எழுப்புகிறார்கள் அப்படின்னு வரும். இதுல முதல்ல ஆரம்பத்துல நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோற்றுனா நோன்பு நோற்றுன்னு அர்த்தம். அந்த நோன்பு தானே இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள், திருப்பாவை நோன்பு. அப்ப அவள் என்ன தனியா நோன்பு நோற்று கொண்டிருக்கிறாள்? அதான் அவளை பார்த்து கேட்கிறாள், இந்த நோன்புக்காக தானே உன்னை எழுப்புகிறோம், எங்களோடு கலந்து நோன்பு நோக்கலாம் அப்படின்னு தானே. ஆனால் நீ மனசுக்குள்ள தனியா கிருஷ்ண அனுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்பானாய் தானாக கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு. அப்போ புரியல, என்ன சுவாமி இவர்கள் தான் நோன்பு நோற்றுதல்னா என்ன அப்படின்னா இவளே சொல்லியிருக்கான். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நாம நோன்பு நோக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு ராமுடியோம், அதான் எம்பெருமானை பாடுவோம், நாட்காலே நீராடுவோம், இந்த மாதிரிலாம் கிருஷ்ணன் சந்நிதிக்கு போய் அவனை பாடுவோம், அதெல்லாம் சொல்றாள் இல்லையோ. அதெல்லாம் இல்லாமல் படுத்து கொண்டிருக்கிறாள் இவள். இவள் போய் ஒரு நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வா சொல்றாள். என்ன அர்த்தத்துல சொல்றாள் அப்படின்னு கேட்டான்னா, அவள் இருக்கிற இடத்திலே நோன்பு நோக்கிறாள். இவர்கள்லாம் எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணன் சந்நிதியில் போய் நோன்பு நோக்கணும் அப்படின்னு இவர்கள்லாம் கிளம்புகிறார்களாம். அதனால ரெண்டு விதம். இப்ப சரணாகத்தின்னு எடுத்து வச்சுக்கோங்களேன், திருப்பாவையிலே கூடார்த்தம் மறைஞ்சிருக்கிற அர்த்தங்கிறது சரணாகதி தான். ஏன்னா கண்ணன் சந்நிதியில போய் அவன் கிட்ட பிரார்த்திக்கிறார்கள், பலன் கொடுன்னு அவன் பலன் கொடுக்கிறான்னு வரும். இதுல இறைவா நீதாராய் பறை அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள் கண்ணன் கிட்ட. இங்கே இந்த பாட்டிலே வருது, நாற்ற துராய்மடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் உபாயமானவன், அதாவது பகவான் தான் உபாயங்கிறது தானே சரணாகதி. அதனால அவன் தான் உபாயம், அவன் தான் புண்ணியன். நம்மால் போற்ற பறை தரும், நாம போய் போற்றினால் பறை கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். அதாவது சுருக்கமா சொன்னா, சரணாகதி செய்தால் எம்பெருமான் சித்தோபாயனாக இருந்து கொண்டு பலன் கொடுப்பான். எம்பெருமான் சித்தோபாயம் தானே, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம சரணாகதி பண்ணால் அவன் சித்தோபாயமாக இருந்து கொண்டு பலன் கொடுப்பான். பொதுவாக சித்தோபாயம்னா எல்லாருக்கும் பலன் கொடுக்கணுமோ இல்லையா? அப்படி கொடுக்க மாட்டான். அதுக்கு ஒரு வியாஜம் வச்சுட்டு எம்பெருமான் பலன் கொடுக்கறான் அப்படின்னு அர்த்தம். அந்த சரணாகதியில ரெண்டு விதம் இருக்கு. ரெண்டு விதம் என்ன? நான் சாஸ்திரத்துல 4 விதம் இருக்கு. இந்த பாட்டுப்படி பார்த்தான்னா நம்மளே லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். சில பேர் ஒரு பதப்போட சரணாகதி பண்ணுவாங்க. ஐயோ சீக்கிரம் பண்ணி ஆகணுமே, நாளாயிடுத்து, ஆச்சாரியன் சந்நிதிக்கு போய் நம்ம பண்ணி ஆகணுமே, ஆச்சாரியன் இப்ப எங்க எழுதிருக்காரோ, அப்போ அவர் எங்க எழுதிருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டு ரொம்ப நாளாயிடுத்து, சீக்கிரம் போய் பண்ணி ஆகணும், அப்புறம் நாளைக்கெல்லாம் என்ன ஆகுமோ அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தானும் போவார்கள், குழந்தைகளையும் கூட்டு கொண்டு போவார்கள். சரணாகதி பண்ணிட்டா நல்லது அப்படின்னு ஒரு பதப்போட இருந்து கொண்டு அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்திலே சரணாகதி பண்ண வேணும் என்ற துடிப்போடு இருந்து கொண்டு சரணாகதி செய்பவர்கள். இன்னும் சில பேர் இருக்கா, எல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம், அதுல உட்காந்துருப்பா. ஆச்சாரியன் அங்க இருக்காருன்னா இப்படி இந்த பக்கம் வருவாரோ இல்லையோ, இந்த பக்கம் எப்ப வராரோ அப்ப பார்த்துக்கலாம். சரணாகதி பண்ண வேண்டாமா அப்படின்னா என்ன அவசரம், நம்ம பண்ணும்போது பார்த்துக்கலாம், அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அது வரைக்கும் நம்ம காலக்ஷேபம் கேட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கள். இப்படி ரெண்டு விதம் பார்க்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி வச்சுக்கலாம். பெருமாள் சேவிக்கச்சியே பெருமாள் வீதியில புறப்பாடு உற்சவம். வீதிக்கு பெருமாள் ஏழ்றாருன்னா ஆத்து வாசல்ல சில பேர் காத்துட்டு இருப்பா. பெருமாள் ஆத்து வாசல்ல ஏன்னா சேவிக்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் இருக்கா, ஆத்து வாசல்ல பெருமாள் ஏழ்ற வரைக்கும் அவளுக்கு பொறுமை இருக்காது, திருக்கோடிக்கு போயிடுவா, அங்கிருந்து செவிச்சுண்டே வருவா. இவாத்து வாசல்ல நன்னா செவிப்பா, அதுக்கப்புறம் பின்னாடி செவிச்சுண்டே பின்னாடியே போவா. அந்த தெருவோடைய அந்த பக்கம் கோடி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆத்துக்கு திரும்பி வருவா. என்ன ஒரு 1/4 மணி 1/2 மணி ஆப்போறது இருந்தா கூட நல்ல சேவை இன்னைக்கு இல்ல. ஆத்து வாசல்ல பட்டுன்னு மின்னல் மாதிரி சேவிச்சுட்டு போறதுல திருப்தி இல்லை அவளுக்கு. அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன், சரணாகதி அப்படிங்கிறது அனுபவிச்சு பண்றவா சில பேர், அது பண்றவர்கள் சில பேர், அவ்வளவுதான். அனுபவிச்சு பண்றவா அப்படிங்கிறவ
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுவா. ஏதோ பார்த்துக்கலாம், நடக்கும்போது பார்த்துக்கலாம் என்று விட மாட்டார்கள். ஒரு துடிப்பு இருக்கும். ஒரு வெறுமை ஒரு உதாரணத்துக்காக சொன்னது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே இவள் உள்ளுக்குள்ள இருக்காள்யோ, அவ சோம்பேறித்தனத்தினாலே படுத்துட்டு இல்லைன்னு முதல்லயே சொன்னேன். ஏதோ மெதுவா வரும்போது பார்த்துக்கலாங்கிறது இல்லை. ஏன்னா கிருஷ்ணன் தான் உபாயம் அப்படிங்கிற எண்ணம் தீவிரமா இருக்கு அவளுக்கு. அவன் மாதிரி ஒரு விஷயம் ஒரு விதத்துல வச்சுக்கலாம். எப்ப சரணாகதி நடக்குமோ அப்ப நடக்கும். எப்ப நடக்கும்னா பகவான் எப்ப சங்கல்பிக்கிறானோ அப்ப நடக்கும் அப்படின்னா இருக்கா மாதிரி பகவானாக நம்மளை சரணாகதி பண்ண வச்சு அவன் கூட்டுப்பான். அவன் எப்ப சரணாகதி பண்ண வச்சு எப்ப கூட்டுக்கிறானோ அப்ப கூட்டுப்பான். அது வரைக்கும் என்ன கேட்டா, அது வரைக்கும் பகவத் அனுபவம். அவன் எப்ப கூட்டுக்க போனான், அது வரைக்கும் பகவத் அனுபவத்திலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பவர்கள் சில பேர் உண்டு இல்லையா. அந்த ரீதியிலே நாம் வைத்துக் கொள்ளலாம். இங்க நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளாக ஒரு நோன்பு நோற்று கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டு அப்படின்னா இந்த இடத்துல இவள் நோக்கிற நோன்புங்கிறது சரணாகதி தான். அதை உபாயம், அதாவது சரணாகதியை உபாயமாக செய்வதற்கு முன்னாடி அது நடக்கும்போது நடக்கும்னு அந்த அனுபவத்திலே தெளித்து கொண்டு எப்பொழுது சரணாகதி நடக்குமோ அப்பொழுது பார்த்துப்பான், அப்பொழுது கண்ணன் கூட்டுக் கொள்வான் அப்படின்னு இப்போ ஒரு அவசரம் இல்லாமல் இருக்கக்கூடியவள் அப்படின்னு வச்சுக்கலாம் வேணும்னா. மொத்தமாக இவர்களுடைய நோன்புனா என்னன்னு கேட்டா, கிருஷ்ணனை உபாயமாக வரித்தல், அதுதான் நோன்புங்கிறது. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், நீதான் எங்களுக்கு புண்ணியம், நாங்க செய்த புண்ணியம் நீ. புண்ணியம்னா பாக்கியம், பாக்கியம்னா சித்தோபாயம், எங்களுக்கு உபாயம் நீதான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதை இவ்வளவு வச்சுருக்கா. வெளியில இருக்கோலும் அததான் சொல்லிட்டு இருக்கா. அவ ஒரு துடிப்போட இருக்கா, இவ இந்த அனுபவத்திலேயே மூழ்கி இருக்கா அப்படின்னு சொல்லலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், இது விசேஷமான அர்த்தம். மேலோட்டமா இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவா நோற்று சுவர்க்கம்ங்கிறதுக்கு. அதாவது அவள் தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, தூங்குறவாள பரிகாசம் பண்றான். என்னம்மா அங்க தனியா ஏதோ நோன்பு நோக்கிறா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்திலேயே கூட தூங்குறவாள்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளை பல விதமா பரிகாசம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு. தோபார் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கா, காத்தால 10 மணிக்கு தூங்கிட்டு இருக்கா, உடனே இங்கேருந்து போறா. தோபத்தியா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அவர் ஆபீஸ்ல இருக்கார். இப்போ தூங்கிட்டு இருக்காரு இல்லையோ, அவர் அப்ப ஆபீஸ்ல இருக்கார். ஆபீஸ்ல இருக்கிறதா எண்ணம் அப்படின்னு அர்த்தம். ஆபீஸ்லயும் போய் தூங்குறாருன்னு வேடிக்கை கெல்லட்டா. அவர் இப்ப ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கார். அந்த மாதிரி இவள் தூங்குறத பரிகாசம் பண்றா. என்ன தூங்கிட்டு இருக்காள்னா, இல்ல இல்ல அவன் நோன்பு நோட்டு இருக்கா அப்படின்னு. இது ஒரு பரிகாசமான வார்த்தை. இந்த இந்த வியாக்கியானத்தை நம்ம ஆச்சாரியால் ஆதரிக்கல, ஆனா மேலோட்டமா இது சொல்றது உண்டு. இப்படி கூட சொல்ல, இப்படி கூட அர்த்தம். என்னம்மா அங்க நீ தனியா நோன்பு நோட்டு கொண்டிருக்கிற போல இருக்க, பகவத் அனுபவமா ஓடின்னு இருக்கா, பாராயணம் எல்லாம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சில பேர் தனியா சொல்லிட்டு இருப்பான். இல்ல, உதக சாந்தி பாராயணம், பாராயணத்துல நிறைய பேர் இருக்கா, 20 பேர் 25 பேர் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தருக்கு உதயசாந்தி தெரியாது. அவர் என்ன பண்றதுன்னு பார்த்தா தெரியாதுங்கிறத காமிச்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால கண்ணை மூடிட்டு வாயால சொல்லிட்டே இருந்தார். ஏதோ வாயால் இப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு தெரிஞ்சது ஏதோ விஷ்ணு சஹஸ்ரநாமோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கார். வெளியில சத்தம் வராமல் உதட்டு மாத்திரம் அசையுது, கண்ணை மூடிட்டார். இப்படியே சொல்லிட்டே இருக்கார். இப்படியே 1 மணி காலம் ஆச்சு, 1.25 மணி காலம் ஆச்சு. உதயசாந்தி முடிஞ்சு போச்சு. ஆனா கூட இவர் முடிக்கல. ஏன்னா இவருடைய சாசனம் முடியல போல இருக்கு. எத்தனை வாட்டி சொல்றாரோ அவர் கண்ணை மூடி அப்படியே சொல்லிட்டே இருக்கார். வாயா உதட்டு அசைஞ்சுட்டே இருக்கார். அப்ப அந்த எஜமானன் இருக்காரு இல்லையா, அவர் பார்த்தார். அவர் சொல்ல, பாத்தீங்களா நீங்கெல்லாம் முடிச்சிட்டோங்கோ, ஆனா அவர் முடிக்கல பத்தியா, அவர் விசேஷமா சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னாரு. இன்னே மற்றவெல்லாம் சொன்ன, ஆமா ஆமா அவர் எங்களை மாதிரி இல்ல, விசேஷமா உதயசாந்தி சொல்லிட்டு இருக்காருன்னு பரிகாசம் பண்ணான். என்ன உதயசாந்தி தெரியாது, ஆனா கூட விசேஷமா உதயசாந்தி சொல்லிட்டு இருக்கான்னு பரிகாசம் பண்ண வழியோ. அந்த மாதிரி நீ எங்களோட கலந்துக்கல, நீ ஏதோ தனியா எங்கள் நோன்புலே நீ கலந்து கொள்ளாமல் நீ தனியாக நோன்பு நோற்று, தனியாக உனக்குன்னு ஒரு சொர்க்கம் இருக்கு போல இருக்கு, உனக்குன்னு தனியா ஒரு கிருஷ்ணானுபவம் இருக்கு போல இருக்கு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அந்த அனுபவத்துல நீ இருக்காய் அப்படின்னு வேடிக்கையான வார்த்தைன்னு சொல்லுவார்கள். ஆனா இதை காட்டிலும் முன்னாடி சொன்ன அர்த்தம் விசேஷம். ஏன்னு கேட்டான்னா, இவர்கள் எல்லாருக்குமே கிருஷ்ணா அனுபவத்திலே குறைவு கிடையாது அப்படின்னு முதல்ல சொன்னேன் இல்லையா. எல்லாரும் பூர்ணமாக இருப்பவர்கள். இவர்கள் துடிப்போட இருப்பவர்கள், எழுப்புபவர்கள், தூங்குபவர்கள்,
அந்த துடிப்பு இல்லை. ஏன்னா மனசுக்குள்ள கிருஷ்ணானுபவம் நிறைஞ்சு இருக்கிறபடினால துடிப்பு இல்லை. சரணாகதி மெதுவா பண்ணிக்கலாம்னு சொல்றவா ஏன்னா லேட் ஆக்கணுங்கிறதுக்காக இல்லை. இல்ல பகவான் இருக்கான், எப்ப நடத்திக்கிறானோ அப்ப நடத்திக்கிறான் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால நோற்றுச்சு வர்க்கம் போகின்ற அம்மனாய், அவளை பார்த்து அம்மனாய் அப்படின்னு எழுப்புறான். எங்களுக்கெல்லாம் ரட்சகையானவளே. அம்மா, அம்மன்னா ரட்சகன் அர்த்தம். நீதான் எங்க கோஷ்டிக்கு நீதான ரட்சகை, எங்களை காப்பாற்றி முன்னின்று அழைத்து செல்வதை நீதானே, நீ வர வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். சுவர்க்கம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கும் இல்லையோ, இது வேதத்துல சுவர்க்கம்ங்கிறதுக்கு 1-2 இடத்துல பகவத் அனுபவம்னு அர்த்தம் பண்ணியிருக்கா, மோட்சம்னு அர்த்தம் பண்ணிருக்கா. கட்டோபனிடத்துல சுவர்க்கம்ங்கிறதுக்கு மோட்சம்னு சீபாஷ்யக்காரரே அர்த்தம் எல்லாம் சாதிச்சிருக்க. இவாளை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம்னா கிருஷ்ணானுபவம் 2 தான். ஒண்ணு சொர்க்கம், நரகம். சொர்க்கம்னா கிருஷ்ணானுபவம், நரகம் அப்படின்னா அந்த கிருஷ்ணானுபவத்தினுடைய விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணானுபவம் பண்ண முடியாம போச்சுன்னா நரகம். யஸ்த்வயா சகச ஸ்வர்கா நிரயோ யஸ்த்வயா வினான்னு ராமாயணத்துல வரும். உன்னோட இருந்தா பிராட்டி ஜானகி தேவி என்ன சொல்றா பெருமாள் கிட்ட, என்ன உம்மோட கூட இருந்தா சொர்க்கம், உம்மை விட்டு பிரிஞ்சு இருந்தா நரகம், அவ்வளவுதான். அரண்மனையில இருந்தா சொர்க்கம், காட்டுல இருந்தா நரகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா. ஏன்னா நீ காட்டுக்கு போன்னு அனுப்புறா இல்லையா பெருமாளை கைகை, ஏன்னா துக்கப்படணும்னு அர்த்தம். நீ இங்க சௌக்கியமா இருக்கக்கூடாது, நீ அங்க துக்கப்படணும், நீ காட்டுக்கு போகணும். அங்க பசி, பட்னி, குளிர் எல்லாம் இருக்கும் இல்லையோ, வெயில் எல்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால துக்கப்படணுமே தவிர நீ சுகப்படக்கூடாதுங்கிற அர்த்தத்துல இருக்கலாம். ஆனா பிராட்டி என்ன சொல்றாருன்னா, எனக்கு அரண்மனை சொர்க்கம், காடு நரகம் அப்படிங்கிறது கிடையாது, உம்மோட இருக்கும் இடம் சொர்க்கம், உம்மை விட்டுட்டு இருந்தா அது நரகம். லக்ஷ்மண பெருமாள் தான் அதை தான் சொல்றார். ஆக அந்த ரீதியில இவள் சொர்க்கத்துல இருக்காள் அப்படின்னா கிருஷ்ணானுபவத்திலே இருக்காள் அப்படின்னு அர்த்தம். ரட்சகையாக இருக்கிறாள்னா இவர்களுக்கெல்லாம் ஒரு நிர்வாகமாக, கோஷ்டி நிர்வாகம் பண்றவளாக இருப்பவளாயிற்றே, நீ வர வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். ஆனால் இத்தனை சொல்லியும் உடனே அவள் எழுந்து வரலை. வராட்டா பரவாயில்லை, ஒரு வார்த்தையாவது கொடுக்கணும் இல்லையா, பதிலாவது சொல்லணும். அப்படியே நாழி எடுத்தா இதோ வந்துட்டேன், ஐயோ என்னை மன்னிச்சுக்கோங்க இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லணும் முடியும். ஆனா வாயை திறந்து பேசக்கூட இல்லையா. ஏன் வாயை திறந்து பேசல அப்படின்னு கேட்டான்னா 2-3 காரணம் சொல்றான். முதல் காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் பேச்ச கேட்டா நோற்றுச்சு வர்க்கம் பாடிண்டே வரால, கேசவனை பாட அப்படின்னு பாடிண்டே வந்துட்டு இருக்காள, பாடிண்டே ஆத்து வாசல் இப்ப பாடிட்டு இருக்காள, அதை கேட்கறதே ஒரு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு கிருஷ்ணானுபவம். இவ கிருஷ்ணா அனுபவத்துல மூழ்கின்னு இருக்கா கவியோ, அவளுக்கு எந்த அனுபவம் பண்ணாலும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நல்ல கோஷ்டியில பாராயணம் பண்ணிட்டே இருக்கான், ரொம்ப சந்தோஷமா பாராயணம் பண்ணிட்டு இருக்கான். நடுவுல சக்கரை பொங்கல் கொடுத்தா அதையும் வாயில போட்டுட்டு இருக்கான். ஏன்னு கேட்டா அதுவும் ஒரு கிருஷ்ணானுபவம், இதுவும் ஒரு கிருஷ்ணானுபவம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் பேச்ச கேட்டானா அது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கான். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேக்கியா வியாஜகாரகான்னு வரும் ராமாயணத்துல. அதாவது திருவடி ஆஞ்சநேயர் அவர் முதல்ல ராம காதையை சொன்னார். அசோகவனத்துல பிராட்டியை, சீதா பிராட்டியை பார்க்கும்போது அவர் முதல்ல நான் ராமதூதம் வந்திருக்கேன்லாம் சொல்லல, முதல்ல மரத்து மேல இருந்து ராம கதையை சொல்ல ஆரம்பிச்சார். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான்னு வரும். பிராட்டி அதை கேட்டுட்டே இருந்தார், கொஞ்ச நாள் எதுவுமே பேசல. இல்லது யார் இங்க ராமனை பத்தி பேசுறது, பட்டுன்னு உடனே துடிக்கணும் இல்லையோ, இல்ல பேசாம கேட்டுன்னு இருக்க. ஏன்னு கேட்டா கேட்க ஆனந்தமா இருக்கு. சம்சரவே மதுரம் வாக்கியம், கேட்கச்சே மதுரமா இருக்கு. அர்த்தத்தை நினைக்கச்சே இன்னும் மதுரமா இருக்கு. அதை வச்சுட்டு உள்ள அர்த்தங்கள் பழைய கதைகள்லாம் நினைக்கச்சே இன்னும் மதுரமா இருக்கு. வாக்கியம் தான் அப்படி இருக்கணும், அது கேட்கச்சிலேந்து ஆனந்தமா இருக்கணும். அதான் சப்தமே நல்லா இருக்கணும். ராம ராமான்னு சப்தமே நல்லா இருக்கு. அதுக்கு மேல ராம குணங்கள், ராம கதைகள் நல்லா இருக்கு. அதுக்கு மேல சீதாதேவிக்கு பழைய கதைகள்லாம் ஞாபகம் வரப்படுகிறா, அது இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி இவர்கள் பாடுகிற பாட்டும் நோற்று சுவர்க்கம் மூழ்கின்ற அம்மனான்னு சொல்றதும் அவளுக்கு கிருஷ்ண அனுபவத்திலே அப்படியே இன்னும் மூழ்கி இருக்கும்படி பண்ணிருக்கிறபடினால அவன் வாயை திறக்கல். இது முதல் விஷயம். 2வது விஷயம், பிரகர்ஷேண அவருத்தாசா
வியாஜகார கிஞ்சனன்னு வரும். இதுவும் ராமாயணத்துல. ரொம்ப சந்தோஷம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பேச்சு மூச்சு வராதான். அப்படி சந்தோஷம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா இந்த கோஷ்டி வந்துட்டா, இவ கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்காப்போ, தனியாதான் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த கோஷ்டி வந்துருத்துன்னு தெரிஞ்ச உடனேயே ரொம்ப சந்தோஷம் அதிகமாயிட்டான். அந்த சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல, வாயிலிருந்து வார்த்தையே வரல. ரொம்ப சந்தோஷம் அதிகமானா அந்த மாதிரி ஆயிடும் பொழுது அவ பேசாம இருந்துட்டான். இதுக்கு உதாரணம் என்ன கேட்டா, அதே ராமாயணத்துல அதே சீதா பிராட்டி கிட்ட ஆஞ்சநேயர் கடைசியில போய் சொல்ற, ராவணனை சம்ஹாரம் பண்ணியாச்சு, ஜெயிச்சாச்சு, இலங்கை நம் வசம் ஆயிடுத்து, இனிமேல் பெருவாளும் பிராட்டியும் சேர வேண்டியதுதான், ஜெய விஜயி பவான்னு ஆரம்பிச்சார். ஜெயிச்சாச்சு, ராவண சம்ஹாரம் பண்ணியாச்சுன்னு சொன்னார். உடனே சீதா பிராட்டி பேசணும் போது வாயை திறந்து எதுவுமே பேசல. இவர் அப்படியே நிமிர்ந்து பார்த்தார்னா அவர் கண்ணில் ஜலம் வந்துட்டு இருக்கு, நாக்கு தழுதழுக்கிறது, வார்த்தை வரல. என்ன சந்தோஷம். பிரகர்ஷேண அவருத்தாசான், அந்த மாதிரி இங்க உள்ளே படுத்து கொண்டிருக்கிறாளே ஒருவள், ஒருத்தி யாரு, அருங்கலமே அப்படின்னு இருக்கக்கூடியவள், அவளுக்கு சாதாரணமா கிருஷ்ணானுபவ சந்தோஷத்துல இருக்கிறவள், இப்ப இந்த கோஷ்டி நம்மாத்து வாசல்ல வந்துட்டு வந்து தன்னை எழுப்பறதுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த சந்தோஷத்துல திக்கு முக்காடி போய் என்ன பண்றதுன்னு தெரியாமல் பேசாம இருக்கா. வார்த்தை இவளுக்கு வரல, பேச்சு வராது, அந்த நிலையில இருக்காது. கோஷ்டியை பார்த்தா பேச்சு வராதுன்னா எப்படிப்பட்ட பாகவதையா இருக்கணும் அப்படின்னு பாருங்க. இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் சொல்றான், அம்மனாய்ன்னு சொன்னாவா, நோற்றுச்சு வர்க்கம் பூகின்ற அம்மனாய். அம்மனாய்னா சுவாமியேன்னு அர்த்தம், எங்களுக்கெல்லாம் நிர்வாகிகையாக இருப்பவளே அப்படின்னு அர்த்தம். அதை கேட்ட உடனே இவளுக்கு கொஞ்சம் பொய் கோபம் வந்துட்டான். என்ன பிரிச்சு பேசுறங்களே, நானும் உங்களிலே ஒருத்தி தானே, ஒரு சின்ன கோபம் ஒண்ணு. என்ன போய் இப்படி சொன்னா, அதாவது தோழிகள் 2 பேர் பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் இல்ல 4 பேர் பேசிட்டு இருந்தா, ஒருத்தி குறித்தி வால்லபியம் செல்வாக்கெல்லாம் இருக்கு, பரஸ்பரம் அந்யோன்யமா இருக்கான்னா ஏடி வாடின்னு தான் பேசுவான் இல்லையா. இங்க வான்னு சொன்னா என்ன தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அம்மா வாங்கோமா எழுந்து வாங்கோமா அப்படின்னு சொன்னா பரிகாசம்னு அர்த்தம் இல்லையா. நிறைய பேர் எல்லாரையும் வர சொன்னா, 10 பேர் வர சொன்னா, தோழிகள் 9 பேர் வந்துட்டான், ஒருத்தி மாத்திரம் வருவதற்கு நாழி ஆயிடுச்சு. இங்க பாராயணம் வச்சுக்கோங்களேன், மார்கழி மாசம் ஆண்டாள் கோஷ்டி திருப்பாவை பாராயணம், 10 பேர் வரணும், பாட்டு பாடணும். ஒருத்தி மாத்திரம் வருவதற்கு ஆயிடுச்சுன்னா, நாழி கழிச்சா வந்தானே வாங்கோ 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 உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும். இது என்ன வாங்கோ என்ன மரியாதை என்ன வேண்டி கிடக்குறதுன்னா, இந்த மரியாதை பரிகாச மரியாதை இது இல்லையா. அந்த மாதிரி என்னை பார்த்து நீங்கள் அம்மனாய்ன்னு சொன்னா எனக்கு ஏதோ பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கு, நான் உங்களில் ஒருத்தி ஆயிற்று, என்னை ஒரு உரிமையோடு கூப்பிட வேண்டாமா அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு சின்ன கோபத்துல அப்படின்னு, அந்த சின்ன கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவான் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டான் இல்லையா. அந்த மாதிரி பேசாம இருக்காளாம். உடனே இவர்கள் சொல்லுகிறார்கள், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். அம்மா நீ உடனே வாசலை திறக்க வேண்டாம், ஒரு வாய் வார்த்தையாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு அடுத்தது சொல்றான். வாய் வார்த்தையாவது சொல்லக்கூடாதா அப்படிங்கிறதுக்கும் நிறைய உள்ளர்த்தங்கள்லாம் இருக்கு. இதுக்கும் ஒரு 3 உள்ளர்த்தம் இருக்கு. ஒண்ணு என்ன கேட்ட, உன்னுடைய மனசை கிருஷ்ணனுக்கு நீ கொடுத்திருக்கிறாய், உன்னுடைய வாக்கையாவது எங்களுக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு. மாற்றம்னா வாய் வார்த்தைன்னு அர்த்தம், ஒரு பதில்னு அர்த்தம். நாங்க கேட்டா ஒரு பதில், கூட்டா ஒரு பதில் வேண்டாமா, நாங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்க, உன் மனசை அப்படியே கொடுத்துரு எங்க கிட்டன்னு சொல்லல, அதுதான் கிருஷ்ணனுக்கு நீ கொடுத்தாச்சு. உன் மனசு உங்ககிட்ட இல்ல, எங்களுக்கு உன்னுடைய வாய் வார்த்தையாவது கொடுக்க கூடாதா. இதோ வந்துட்டேன், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சில பேர் வாய் வார்த்தை சொல்லுவா, வாங்க வாங்க உங்க பத்தி தான் நினைச்சுட்டே இருந்தேன் அப்படின்வா. என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல மாட்டான். என்ன இது ஒரு வாய் வார்த்தை. அந்த மாதிரி உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், உங்களை தான் நினைச்சுட்டே இருக்கேன்னு ஒரு வாய் வார்த்தை சொல்லலாம் முடியும். உன் வார்த்தையாவது எங்களுக்கு கொடுக்கலாமே, உங்களை தான் நினைச்சுட்டே இருந்தேன்னு சொன்னா நம்ம அப்படியே எடுத்துட்டு இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஏதோ ஒரு உபசார வார்த்தை சொல்ற அப்படின்னு தான் நினைப்போம். அந்த மாதிரி நீ நீ மனசு கிருஷ்ணகிட்டே வச்சுக்கோமா, நீ எங்களை நினைக்க வேண்டாம், ஆனா ஒரு வாய் வார்த்தை தர வேண்டாமா, இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு,
மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். அம்மா தோற்று சுவர்க்கம் பூகின்ற அம்மா, நீ கிருஷ்ண அனுபவம் பண்ணிட்டு இருக்க, உன் அனுபவம் கிருஷ்ணன். ஆனால் எங்கள் அனுபவம் என்ன தெரியுமோ இல்லையோ, உன்னுடைய வார்த்தை தான் எங்கள் அனுபவம். உனக்கு கிருஷ்ண அனுபவம் எத்தனை பெருசோ அது மாதிரி எங்களுக்கு உன்னுடைய வார்த்தை அனுபவம் எத்தனை பெருசு. நீ ஒரு வார்த்தை சொன்னா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால எங்களுக்கு பிராபியமாக, எங்களுக்கு பலனாக நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு வேண்டிய அனுபவம் உன் அனுபவத்தை நீ வைத்துக்கொள், எங்கள் அனுபவத்தை எங்களுக்கு கூடமா. நீ எங்களோட கலந்துட்டா எங்களுக்கு அனுபவம், நீ எங்களோட பாடினா எங்களுக்கு அனுபவம், நீ எங்களுக்கு பதில் சொன்னியானா, இதோ வந்துட்டேன்னு ஒரு பதில் சொன்னியானா எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம். கிருஷ்ணானுபவத்துக்கு மேல 100 மடங்கு பெருசா நாங்க வச்சுட்டு இருக்கோம் உன்னுடைய அனுபவத்தை, நீ எங்களோட கலந்து இருக்கிற அனுபவத்தை. அதனால அதை கொடுக்க வேண்டாமா? அதனால மானசமான அனுபவங்கிறது உனக்கு இருந்தா கூட வாச்சிக்கமான அனுபவம் உன்னோட கலந்துருக்கும் போது எங்களுக்கு அது பிராபியமா இருக்கு, அது வேண்டாமான்னு 2வது அர்த்தம். 3வது அர்த்தம் எப்பவும் போல சாதாரணமான ஒரு அர்த்தம் லோக ரீதியில. என்ன கேட்டா, ஆத்துக்கு ஒரு பந்து வந்தான்னு வச்சுக்கோங்க, உடனே அவர் காலிங் பெல் அடிக்கிறார், இல்ல கதவை தட்டுறார். உடனே கதவை திறக்காட்டா கூட இதோ வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லணுமோ இல்லையா அவர்கிட்ட, வெறும் கேட்டுதான் போட்டிருக்கு. யாரும் பெல் அடிக்கிறான்னா இல்ல கொஞ்சம் அடிக்கட்டும் அப்படின்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க. இது என்ன அதிதி சீகரணம்? அதிதிகள் ஆத்துக்கு வந்தானா அவளுக்கு ஒரு கௌரவம் உண்டோ இல்லையோ. இன்னும் கௌரவம்னா, முக்கியமான கௌரவம்னா எப்பவுமே கதவு திறந்தே இருக்கணும். அதுல ஏதோ சில கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னா எப்ப கூட்டாலும் கதவு திறக்கணும். இன்னும் எல்லாம் யார் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், இல்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன ஒரு விருந்தோம்பல்ல அது நல்லதா இருக்காது இல்லையா. ஆக விருந்து ஒருத்தர் அதிதின்னு ஒருத்தர் வந்தார்னா உடனே கதவை திறக்கணும். அப்படி கதவை திறக்க முடியலன்னா ஒரு வாய் வார்த்தையாவது சொல்லணும். இதோ வந்துட்டேன்னு ஒரு வாய் வார்த்தையாவது சொல்லணும். கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு ஒரு வாய் வார்த்தையாவது சொல்லணும். அதுவும் இல்லாம இருந்தா இது என்ன அப்படின்னு ஒரு அர்த்தம். முதலே சொன்ன மாதிரி சாதாரண அர்த்தம். இந்த இடத்துல அந்த அர்த்தத்தை பூர்ணமா வச்சுக்க முடியாது. ஏன்னு கேட்டான்னா, இங்க வந்திருப்பவர்களை வரவேற்க கூடாதுங்கிற எண்ணம் இவளுக்கு கிடையாது. என்ன கேட்டா, அவர்களை வரவேற்கிற நிலையிலே இவள் இல்லை. ஏன்னா கிருஷ்ண அனுபவத்திலே மூழ்கி இருக்கிறாள். அது மட்டுமல்ல, இவர்களுடைய பாட்டு அனுபவத்திலேயே மூழ்கி இருக்கிறாள் அப்படின்னு இந்த அர்த்தங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அதனால இந்த பின்னாடி சொன்ன 2 அர்த்தம் வச்சுப்போம். நோற்றுச்சு வர்க்கம் போகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாயிலை திறக்காவிட்டாலும் உன் வாயை திறக்க கூடாதா அப்படின்னு அழகான சொல்றார். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன். நம்மளாம் இதுக்காக போயிட்டு இருக்கோம், நாராயணன் போய் பாடுறதுக்காக தானே போயிட்டு இருக்கோம். நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனாச்சே, நாம் போய் பாடினால் நமக்கு பறை கொடுப்பான். பறை அப்படிங்கிற வார்த்தை திருப்பாவையில் அடிக்கடி வருது. இப்பதான் சமீபத்துல இப்பதான் கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவர் மலையாளத்துல எழுதின்னு இருக்கார் திருப்பாவைய. அவர் இந்த பறைங்கிறதுக்கு மலையாளத்துல என்ன எழுதட்டும் அப்படின்னு கேட்டார். நீங்க என்ன எழுதியிருக்கோங்கன்னு கேட்டேன். நான் வரம்னு எழுதியிருக்கேன் அப்படின்னார். அதான் நம்ம கேட்கறத கொடுக்குறான். சரி அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு விட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள எத்தனையோ அர்த்தம் இருக்கு இந்த பறைங்கிறதுக்கு. என்ன விட மேலோட்டம் ஒரு அர்த்தம் வேணும் இல்லையோ. அப்படின்னா வரம், எங்களுக்கு ஒரு வரம். அதான் நாங்கள் கேட்டு, வரம்னா என்னன்னு கேட்டா நாம் கேட்டு அவன் கொடுப்பதற்கு வரம்னு பெயர். அதனால்தான் நாங்க கேட்டு நீ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இருக்கு. இங்கேயும் பல இடத்துல அதான் இருக்கு. அதனால நம்ம ஆராயணன் நமக்கு பறை தருவான் கட்டாயம். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன், நாம் போற்ற அவன் பறை கொடுப்பானாச்சே, அதுக்காக தானே போயின்னு இருக்கோம் அப்படின்னு எழுப்புகிறான் அப்படின்னு சொல்றான். இப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான்ங்கிறதும் திருப்பாவினுடைய சாரம். அது முதல் பாட்டுல இருக்கு. திருப்பாவினுடைய சாரம் என்னன்னா, முதல் பாட்டுல மார்கழி திங்கள் பாட்டுல நாராயணனே நமக்கே பறை தருவான். இன்னொரு திருப்பாவினுடைய சாரம் என்ன கேட்டா கடைசியில இருக்கு. கறவைகள் பின் சென்ற சரணாகதி பாட்டு இது. கறவைகள் பின் சென்றுங்கிறது அந்த சரணாகதி பாட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் அப்படின்னு. அப்படின்னா அந்த பகவான் தான், அந்த கண்ணன் தான் எங்களுக்கு புண்ணியம். நான் சொன்னேன் புண்ணியம்னா சித்தோபாயம்னு அர்த்தம். அவன் தான் நமக்கு உபாயம். நாமளா எதுவும் பண்ண போறது இல்லை. கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை.
எதுவும் பண்ண போறது இல்லை. கண்ணன் பழம் கொடுத்தா வாங்க போறோம், அவ்வளவுதான். நமக்கு வேற எதுவும் கிடையாது. அதுக்காக தான் இந்த சரணாகதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால நாம எதுவுமே பண்ண போறது இல்லை. அப்போ பகவான் தான் புண்ணியன். நம்மளாம் அறிவொன்றும் இல்லாதவர்கள், அவன் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன், அவன் தான் புண்ணியன், அவன் தான் சித்தோபாயமா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆக முதல்ல சொன்ன வார்த்தை நாராயணனே நமக்கே பறை தருவான். கடைசியில சொன்ன வார்த்தை புண்ணியம் அப்படிங்கிறது. இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சிருங்க. சேர்த்து வச்சா நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன் நடுவுல வந்திருப்பாருங்க. இதுதான் மீமாம்சா சாஸ்திரத்துல உபக்கிரம உபசம்ஹாரோ அபியாசோ பூர்வதா பலம்னு சொல்றா. அதாவது ஒரு கிரந்தம் இருக்கு, ஒரு புஸ்தகம், அதனுடைய தாற்பயம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா, முதல்ல என்ன இருக்கோ அது கடைசியில இருக்கும், அந்த முதல்லையும் கடைசியிலையும் என்ன இருக்கோ அது நடுவுல இருக்கும். இப்படியெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா அதனுடைய தாற்பயம் கிடைச்சிரும் அப்படிங்கிறா. அந்த மாதிரிதான் இங்க அழகாக நாராயணன் நமக்கு பறை தரும் புண்ணியன், அவன்தான் நமக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய சித்தோபாயன். வேற உபாயம் நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம், நாம பண்றது ஒரு வியாஜம் போற்ற அப்படின்னு. அதான் சரணாகதி இல்ல கானம். நாற்றத்துடாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். நம்மால் போற்றனா நம்மால் போற்றப்படன்னு அர்த்தம். இங்கதான் அழகா ஒரு விஷயம் நம்ம உத்தமூர் சுவாமி சாதிச்சிருக்க. நம் மால்னு பிரிச்சுட்ட. நம்முடைய மால். நாராயணன் யாருன்னா அவன் நம்முடைய மாலாச்சு. அதாவது மால்னா ஸ்நேகமே வடிவானவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம கிட்ட ஸ்நேகமே வடிவானவன், அவன் கிட்ட நாம அத்தனை ஸ்நேகம் வச்சிருக்கோம் இல்லையா. மாலே மணிவண்ணான் பின்னாடி நாச்சியார் சொல்றாரு கண்ணனை பத்தி, மாலே அப்படிங்கிற ஸ்நேகமே வடிவானவன் அவன். நம்மால் அவன் நமக்கு இல்லாம வேற யாருக்கு பலன் கொடுப்பான், கட்டாயம் கொடுப்பான்ற அர்த்தத்துல அந்த ஸ்நேகத்தையும் அந்த சம்பந்தத்தையும் சேர்த்து நம் மால் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு வச்சு. அவன் நாற்றத்துராய்முடி நாராயணன் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த பாட்டுல சொல்ற. நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய திருத்துழாயை திருமுடியிலே தரித்தவன் அப்படின்னு அர்த்தம். கண்ணனுக்கே இருக்கக்கூடியது அந்த திருத்துழாய் வாசனை அப்படிங்கிறது. இந்த திருத்துழாய் வாசனை வச்சு கண்ணனை இவர்கள் விரும்புகிறார்கள்னு தெரியுது. ஏன்னா ருக்மிணி பிராட்டி கதை எப்படி இருக்கு. ருக்மிணி பிராட்டி திருத்துழாய் நாற்றம், திருத்துழாய் வாசனை வச்சுதான் கண்ணன் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சாராம். அந்த சுயம்பரத்துல சுயம்பரம் இல்ல, ருக்மிணி பிராட்டிக்கு விவாகம் நிச்சயமாயிடுச்சு. கண்ணனுக்காக ஓலை எழுதி அனுப்பிச்சுட்டார். ஆனா கண்ணன் வரல. கண்ணன் வரலையேன்னு கவலைப்பட்டு இருந்தார். அப்ப திடீர்னு திருத்துழாய் வாசனை வந்துதான். ஆராதாசீத் அதுல துளசி சௌமிய கந்த சமீரஹ பிரத்யாசன்னம் முகுருதஜரத் பாஞ்சஜன்ய பிரணாதஹம். கம்முன்னு திருத்துழாய் வாசனை வந்தோடனே கண்ணன் வந்துட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சார். உடனே பாஞ்சஜன்ய நாதம் கேட்டவுடனே ஆஹா வந்துட்டானே, சப்தம் வந்துருத்தேனாலா வந்துட்டானான்னு அப்படி திரும்பி அப்படி நிமிர்ந்து பாக்குற. பார்த்தா கண்ணன் கை கொடுக்கறான். அந்த கையை பிடிச்சு விட்டார். உடனே தேர்ல ஏத்தின்னு போயிட்டான்னு வரும். யாதவா விதயத்துல ரொம்ப அழகா வரும் இந்த கட்டம். அந்த மாதிரியாக சாற்றத்துழாய்முடி நாராயணன் நாம போய் நம்மால் போற்ற, நாம போய் அவன்கிட்ட சரணாகதி பண்ணி அவன் பறை கொடுத்து அதெல்லாம் இருக்கட்டும். அவனை சேவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த திருத்துழாய் வாசனை வந்து நிச்சயம் அது நமக்கு பிராபியமாச்சே. ஆஹா கண்ணன் சன்னதி வந்துருத்து அப்படி. மன்யே பிராப்தாஸ்த சந்தேசம் பரத்வாஜோ எம பிரவீதம் வரும் ராமாயணத்துல. பரதாழ்வான் சித்திரக்கூடத்துக்கு போற, ஸ்ரீராமன் இருக்கிற ஆசிரமத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆசிரமும் தெரியல. மலை கீழே இருந்து பாக்குறார். மேல மலை மேல ஆசிரமங்கள்ல நிறைய இருக்கு, ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா ஒரு ஆசிரமத்துல இருந்து புகை வருது, பெருமாள் ராமன் இருக்கிற ஆசிரமத்துல இருந்து. அதை பார்த்தோன்னே ஒரு துடிச்சு போறார். ஆஹா வந்துருத்து வந்துருத்து, இதோ வந்தாச்சு, நம்ம வந்தாச்சு வந்தாச்சுங்கிற. அந்த மாதிரி கண்ணன் வந்துட்டான் அப்படின்னாலும், அதாவது ருக்மிணி பிராட்டிக்கு அவர் இருக்கிற இடம் தேடி கண்ணன் வரான், இவர்களுக்கு கண்ணன் இருக்கிற இடம் தேடி இவா போறான். ஏன்னா நாயகனா நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு அவளுடைய கோயிலுக்கு போறான் இவர்கள். ஆனா அந்த கோயிலுக்கு முன்னாடி போறதுக்கான வாசனை இங்கேயே இருக்கு போல. நாற்றத்துழாய் முடி அந்த திருத்துழாய் வாசனை ஏன் பக்கத்துலான கண்ணன் இருக்கான். ஆனா கண்ணனுடைய திருத்துழாய் வாசனை இல்லையா நாற்ற, அதுவும் நமக்கு பிராபியமாச்சு. நாம போய் கண்ணனை பிரார்த்திக்கணும். அந்த பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடி போகணும், அவனை போறதுக்கு முன்னாடி அந்த வாசனை அனுபவிச்சுட்டே போகணும். அப்படின்னும் போது இந்த உற்சவங்கள்லாம் வாத்தியம் கொடுப்பா. பெருமாளுக்கு வாத்தியம் விசேஷம், நாதஸ்வரத்தோடு கூட
ஆச்சரியமான சங்கீத வாத்தியம் இருக்கும். ஆனா அந்த வாத்தியத்துக்கு முன்னாடி உடல்னு ஒண்ணு போகும், பறை. இதான் ஆண்டாள் சொல்ற பறை, அது ஒண்ணு இருக்கு, பெருசா அடிச்சுட்டு போவான். அப்ப என்ன கேட்டான்னா, அந்த பறையிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கோஷ்டி என்ன, அதுக்கப்புறம் வாத்தியங்கள் என்ன, இன்னும் என்னென்ன நாதங்கள் இருக்கோ எல்லாம் விசேஷமும் இல்லையும். விசேஷம் எல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு, எல்லாம் நமக்கு உத்தேசியமா இருக்கு. அந்த மாதிரி நாற்றத்துடாய் முடி நாராயணன் அப்படின்னா அதுலேருந்து ஆரம்பிச்சு சரணாகதி பண்றது இருக்கட்டும், அவனை போய் பார்க்கறது இருக்கட்டும், போகிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி யமுனையில குளிக்கிறது இருக்கட்டும், இப்ப அவனுடைய வாசனையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் அது ஏன் இந்த பாட்டுல சொல்றான்னா, அந்த வாசனை இவகிட்ட இருக்குமா எப்பவுமே. அந்த திருத்துழாய் வாசனை இருக்கும் இல்லையோ, அது இந்த அருங்கலமே இவள்கிட்ட இருக்கும் எப்பவுமே. கிருஷ்ணன் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழகாக திருத்துழாய் கையில் வச்சுட்டு இருக்கா, திருத்துழாய் தரிச்சுட்டு இருக்கா. கண்ணன் பிரசாதம் இவளுக்கு மட்டும், கோயில பிரசாதம் சில பேருக்கு மட்டும் கிடைக்கிறது, திருத்துழாய் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கொஞ்சம் 1-2 இதழ் கிடைக்கும், சில பேருக்கு திருத்துழாய் மாலை அப்படியே கிடைக்கும், சில பேருக்கு பரியட்டத்தோடு கிடைக்கும். ஏதோ விவசாயம் எல்லாம் இருக்கு. இவகிட்ட கண்ணன் ஒருவேளை பரியட்டத்தோடு கூட திருத்துழாய் கொடுக்குறான் போல இருக்கு மொத்தம். இவதான் விசேஷமானவளாச்சே, இவதான் கோஷ்டிக்கு முன்னாடி நிக்கிறவளாச்சே. அதனால இவளுடைய திருமேனியிலே எப்பவுமே திருத்துழாய் வாசனை அப்படின்னு இருந்துட்டே இருக்குமா. அதனால்தான் அதை பாடுறாளாம். நாற்றத்துழாய் முடி, உன்னோட உன்னுடைய மேனியில ஒரு வாசனை இருக்கே, அந்த வாசனையோட இருக்கும் ஒருத்தன் அங்க இருக்கான். போக வேண்டாமா நம்ம? நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணிய நாள். என்ன அர்த்தம் கேட்டா, நீ கண்ணனுடைய விசேஷ அனுகிரகம் பெற்றவளாச்சே அப்படின்னு அர்த்தம். அன்றி மற்றொரு உபாயம் என் இவள் அந்தந்துழாய் கமழுதல் அப்படின்னு அழகான நம்மாழ்வார் பாட்டு. ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. அதாவது கருமாணிக்கமலை மேல் மணித்தளன் தாமரை காடுகள் போல குட்டநாட்டு திருப்புலியூர், அதுல அருமாயன் பெருமாள் இருக்கான். அந்த பெருமானையே நடித்துக் கொண்டிருக்கிறாள் நாயகி. ஆனா அந்த நாயகியோட தாயார் அந்த நாயகிக்கு வேற ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றான். இதை பார்த்து பதைத்து போறாள் நாயகியோட தோழி ஒருத்தி. ஐயோ, இவள் குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமான் வசம் ஆயிற்றே, இவளுக்கு போய் வேற மாப்பிள்ளை பாக்குறாளே அப்படிங்கிறதுக்காக அந்த தாயார் திருத்தாயார் கிட்ட போய் சொல்றான், நீங்க வேற வரன்லாம் பாக்குறீங்களாமே, ஆனா குட்டநாட்டு திருப்புலியூர் அந்த மாயப்பிரான் இருக்கானே, அவன் நினைவுல இருக்காளே அப்படின்னா. அப்ப அந்த தாயார் கேட்கிறாள், அது சரி, நீ பாட்டுக்கு ஏதோ சொல்றியே, அருமாயன் பேரன்றி பேச்சிலல். இல்லம்மா, நான் ஏதோ சொல்லல, அருமாயன் பேர் அவன் பேரை தான் சொல்லிட்டு இருக்கான், வேற பேசவே மாட்டேங்கிறான். எப்போ அவனுடைய நினைவு, எப்போ அவனுடைய பேச்சு, அதையேதான் பேசிட்டு இருக்கா அப்படின்னா. தாயார் கொஞ்சம் யோசிச்சா, அதெல்லாம் சரி, அவன் எப்படி அழகா இருப்பானா அப்படின்னா, ஐயோ, அந்த அழகுல தானே இவள் தன்னை பறி கொடுத்தாள் அப்படின்னு சொல்லு. தன் நினைவே பறி கொடுத்து அந்த அழகுல தானே அவன் அருமாயன் ஆயிற்றே அப்படின்னா. தாயார் விடல. சரி, அழகா இருக்காங்கிறது இருக்கட்டும், அவன் நல்லா ஒப்பனை செய்து கொள்வானா? ஏன்னா தானாக அழகு இருந்தா போறாது, நல்ல வஸ்திரம், நல்ல ஆபரணம், நல்ல கம்பீரமான ஆக்கிருதி இருந்தா போற, நல்ல தலையெல்லாம் நல்லா படிஞ்சு வாரி அப்படிலாம் இருக்கணுமே. அதெல்லாம் இருக்குமா அவனுக்கு அப்படின்னா, மென்னில் முடியாரம் பல்கலந்தானுடைய எம்பெருமான், அவனுக்கு இருக்கிற ஆபரண அழகு யாருக்கும் உண்டு? அந்த ஆபரண அழகை பார்த்து பார்த்து தானே இவள் சுக்கி போய் நிற்கிறாள் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டும், நல்ல வீரங்கள்லாம் உண்டா? ஏன்னா மாப்பிள்ளைன்னா கம்பீரமா நிக்கணும் இல்லையா? அழகு இருந்தா போறாதே, ஒரு பக்கம் அழகு இருக்கணும், இன்னொரு பக்கம் காம்பீரியம் இருக்கணுமே. இந்த காம்பீரியம் உண்டா அப்படின்னு கேட்டா, புகழும் பொறுபடையேந்தி போர்புக்கு அசுரரை பொன்று வித்தான். ஒரு ஆயுதத்தை, சங்க சக்கரத்தை எடுத்துட்டு வில்ல எடுத்துட்டு போனா அழகு, அப்படியே போய் ஜெயிச்சுட்டு வரா இல்லையா, அது அழகு அப்படின்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நல்ல கல்யாண குணங்கள்லாம் உண்டா? நல்லவனா முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். குணம் எப்படி, சுபாவம் எப்படின்னா, சீர்வளங்கிளர் மூவல குண்டு தேவ வீரான், ஒவ்வொரு பாட்டுல அழகா வரும். இதுல சகல லோகத்தையும் கருணையாலே சிருஷ்டிக்கிறவன் அப்படிலாம் பார்த்தோம்னா, கருணையாலே ரட்சிக்கிறவன், அவன் தன்னுடைய திருவயிற்றிலே லோகங்களை கருணையாலே வைத்திருப்பவன். ஆக இவனுக்கு இருக்கிற காருண்யம், இவனுக்கு இருக்கிற நல்ல சுபாவம், பரோபகாரம், ஔதாரியம் யாருக்கு உண்டு அப்படின்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், போற இடம் நல்ல இடமா முதல்ல அதை சொல்லணும்.
ஏன்னா எந்த ஊர்ல இருக்கா, அந்த ஊர் நல்ல ஊரா, அங்க இருப்பாளா நல்லவாளா, போற இடம் நல்லா இருக்குமா அப்படின்னா, சுனையினும் தடன் தாமரை மலரும் தன் திருப்புலியூர் அப்படின்னு. ஐயோ திருப்புலியூர்மா, இப்படி எத்தனை தாமரை பூ என்ன, இன்னும் அங்க வேதம் வல்லார்கள்லாம் என்ன, எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான இடம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எத்தனை சொன்ன, கடைசியில தாயார் பார்த்தா, சரி இவ என்ன சொன்னாலும் ஏதோ சொல்லிட்டே இருக்கா, அதனால தாயார் அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும்மா, நான் ஒரு வரம் பார்த்திருக்கேன், அம்மா அப்பா பார்த்திருக்கிற வரம் தானே அப்படின்னா, நீ இவள் சொல்றாள், முனைவன் மூலகாளி அப்பன் திருவருள் மூழ்கினடே. அந்த அப்பன் திருவருள் மூழ்கிட்டான், அதாவது அவனோட சம்போகம் நடந்துருச்சு, சம்ஸ்லேஷம் ஆயிடுச்சு, அவனோட சேர்த்து விட்டாள் அப்படின்னு ஒரே போட்டான் தாயார்கிட்ட. நீங்க என்னமோ பேசிட்டு இருக்கங்களே, அவனோட கலந்து விட்டாள் இவள், அப்பன் திருவருள் மூழ்கினாள் அப்படின்னா. தாயார் யோசிச்சு பார்த்தா, என்ன ஆனாலும் தெரிஞ்ச இடமா இருக்கணும், தெரியாத இடமா கிடையாது, உமக்கு வேணா தெரியாத இடம், இவள் தான் அப்பன் திருவருள் மூழ்கி விட்டாளே அப்படின்னா, உண்மையா சொல்றியா அப்படின்னு கேட்டான். அன்றி மற்றொரு பாயமன் இவள் அந்தந்துடாய் கமழ்தல். இவகிட்ட ஒரு வாசனை இருக்கே பார்த்தாங்களா அப்படின்னா, ஆமா வாசனை இருக்கு, நான் கூட என்ன வாசனை, என்ன சென்ட் போட்டு இருக்காளா, சென்ட்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது, என்ன வாசனை பாருங்கன்னா திருத்துழாய் வாசனைனா. அப்ப தெரியலையா, திருத்துழாய் வாசனை உடம்புக்கு எப்படி வரும்? அப்போ தென்திசை திலதம்புரை குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. அந்த மாயப்பிரானோட கலந்து இருக்காமல் இருந்தால் அந்த திருத்துழாய் வாசனை எப்படி ஒரு திருமேனியில வரும் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் திருத்தாயார் இசைந்தாள்ங்கிறதுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த கருமாணிக்க மலை மேல் திருவாய்மொழியை கேட்கணும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த பிள்ளானுடைய வியாக்கியானம், நம்மாழ்வாருடைய பாசுரமும் அதுக்கு பிள்ளானுடைய வியாக்கியானமும் ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட நாயகி இவள், மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதேங்கிற மாதிரி கண்ணன் திருவருள் நேர்பட்டு இருக்கக்கூடியவளாம் இங்கே, அதான் அருங்கலமேன் கொண்டாடும்படி இருக்காள் அப்படின்னா, அதனால அவளை இழுப்பனம் தான் இழுப்பேன். நாற்றத்துடாய் முடி நாராயணன் நம்மால் பறை தரும் புண்ணியன், அது இருக்கட்டும், அந்த கண்ணனுடைய அருள் வாங்கிக்க வேணாமா? இப்ப மறுபடியும் போய் நீ கண்ணன் அருள் வாங்காமல் வேற ஒருத்தனுடைய அருளை வாங்கியிருக்க. யார் அருள்னா கும்பகர்ணன் அருளை வாங்கியிருக்க. கண்ணன் அவன் கர்ணன், கும்பகர்ணன். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு. கும்பகர்ணன் உங்ககிட்ட தோத்துட்டான் போல இருக்குன்னு திருப்பாவையில ஹாஸ்யம். இப்போ ஹாஸ்யம் நிறைய இருக்கு. கும்பகர்ணன் போல தூங்குறேன்னு சொல்லுவோம் நாம கூட, ஆனா இங்க என்ன சொன்னாலும் கும்பகர்ணனும் தோற்றும் உங்ககிட்ட தோத்துட்டான் போல இருக்கு. 2 பேருமா போட்டி வச்சுண்டா, கும்பகர்ணனும் இதோ முன்னாடி இருக்காளே இந்த அருங்கலம் இவளும் 2 பேரும் தூங்கத்துல போட்டி வச்சுட்டு கடைசியில் ஒரு 6 மாசம் ஆச்சு கும்பகர்ணன் எழுந்துட்டான், ஆனா இவ இன்னும் எழுந்துக்கலையா அப்படின்னு பரிகாசம் பண்றான். கும்பகர்ணனை கூட எழுப்பிடலாம். ராமாயணத்துல கும்பகர்ணனை எழுப்புற கட்டம்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப தமாஷா இருக்கும், வேடிக்கையா இருக்கும். ஏன்னா யானையை உருட்டி என்னென்னமோ பண்றான், அந்த மாதிரி இவள் எழுப்புற பாடு ஆயிடுமேனு வேடிக்கையா சொல்ற. கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்து, உங்ககிட்ட தோத்து போயிட்டானா, தோத்து போய் தங்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட கொடுத்துறானா. ஏன்னா தோத்து போனா என்ன பண்ணுவான் கேட்டா, தங்கிட்ட இருக்கிறத கொடுத்துருவான், இதை நீ வச்சுக்கோ. பரசுராமன் தோற்று போனார் பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட, உடனே என்ன பண்ணனா தன் வீட்டுல கொடுத்துட்டார். ஒரு வைஷ்ணவ தனுசு ஒண்ணு வச்சுட்டு இருந்தார், இதை நான் ஏற்ற முடியுமான்னார். பெருமாள் அனாயாசம் அதை பிடிச்சுட்டார். உடனே தெரிஞ்சு போச்சு, தோத்துட்டார், கை கூப்பிட்டார். இந்த வில்லை நீயே வச்சுக்கோ, என் வில் வெளிகொண்டு போவென்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி. அவன் வில்ல வாங்கிட்டாரு இல்லையோ, இப்ப ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அது மாதிரி ஒருத்தரை ஜெயிச்சார் அப்படின்னா அவருடைய சொத்தை அபகரிச்சிருவான். உன் காலத்துல ஒரு ராஜா போய் இன்னொரு ராஜாவை ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவான், அந்த ராஜ்யத்துல இருக்க பசுமாட்டையெல்லாம் ஓட்டின்னு வந்துடுவான், ஏதோ ஒண்ணு பண்ணுவான். அந்த மாதிரி கும்பகர்ணன் இவன் ஜெயிச்சுட்டான். அப்ப என்ன பண்ணா, கும்பகர்ணன் என்கிட்ட இருக்கிற தூக்கம் தான் நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டான். கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இல்லாட்டா சாதாரண துயில் இருக்காதே, பெருந்துயில்ங்கிறது கும்பகர்ணன் கிட்ட இருக்கு. அந்த பெருந்துயில இப்ப கும்பகர்ணன் உங்ககிட்ட கொடுத்துட்டான். அவனுடைய துயில் கூட சாதாரண துயில் ஆயிடுச்சு, உன் துயில் பெருந்துயிலாக ஆகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஜாக்கிரதை பார்த்துக்கோமா, கும்பகர்ணன் தூக்கம் மாதிரி ஆயிட போறதுங்கிறான். ஏன்னா கும்பகர்ணன் தூக்கம் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டா, பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தது. நான் ராவனுக்கு நல்லது சொல்லுவாங்க, ரொம்ப நல்லவன், ராவனுக்கு நல்லது சொல்லுவான், ஆனா தூங்கிட்டான்.
அதனால இவன் சொல்றதை கேட்க முடியல ராவணனால. அந்த மாதிரி நீ தூங்கி கடைசியில எங்களையும் கண்ணனையும் பிரிச்சிட போற. கண்ணனையும் அவனாவது பெருமாளையும் ஒரு பிராட்டியும் பிரிச்சான் கும்பகர்ணன் தூங்கி போய். எப்பவுமே தூக்கம் ஆபத்தானது, நமக்கு தெரியுமோ இல்லையோ? தூக்கம் ஆபத்தானது. அப்போ உன்னுடைய தூக்கம் என்ன பாடுபடுத்த போறதோ? கும்பகர்ணன் ஒரு பிராட்டியை பிரித்தான், நீங்க ஆயர்பாடியில் இருக்க மொத்த பிராட்டியையும் கண்ணனை வச்சு பிரிச்சிருவ போல இருக்கு. அம்மா வேண்டாம், நீ எழுந்து வா. தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். ஆற்ற அனந்தல், நிறைய அனந்தல்னா கொஞ்சம் சிரமம். அனந்தல்னா சோம்பேறித்தனம்னு அர்த்தம். போன பாட்டிலே தூமணி பாட்டுல கூட அனந்தல் உண்டு. உண்மைகள் தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ அப்படின்னு வரும். அனந்தல் அப்படின்னா ரொம்ப சிரமத்தினால அடிச்சு போட்ட மாதிரி இருந்தா அதுக்கு அனந்தல்னு பெயர். இப்ப ஆற்ற அனந்தலுடைய உனக்கு ரொம்ப கஷ்டம் போல இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரி படுத்துட்டு இருக்க. இல்ல கிருஷ்ணானுபவம், கிருஷ்ணானுபவத்திலே அடி வாங்கியிருக்கா போல இருக்கு. கிருஷ்ணா அதாவது சந்தோஷமே அதிகமா அடிக்கும் சில சமயம். அந்த மாதிரி கிருஷ்ணானுபவத்திலே அடி வாங்கி அதுலயே நீ படுத்துட்டு இருக்கையா. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, எங்களுக்கெல்லாம் சிரோபூஷணமானவளே, தேற்றமாய் வந்து திற. நீ உடனே வந்து திறக்க வேண்டாம், மெதுவா வந்து திற. நீ படுத்துட்ட கோலத்தோட சில பேர் வந்து திறந்தா பார்த்தா பயமா இருக்கும். தூங்கி அப்படியே எழுந்து வரான்னு வச்சுக்கோங்க, பார்த்தா பயமா இருக்கும். அப்ப தூங்கி எப்படி வரணும்னு கேட்டான்னா, தூங்கி எழுந்த உடனே கொஞ்சம் வஸ்திரங்களை எல்லாம் சரி பண்ணி கொண்டு, தலையெல்லாம் நன்றாக முன்னுக்கு பின் அப்படியே கோதி கொண்டு, கை கால்லாம் கொஞ்சம் சோம்பெல்லாம் முறிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் வரணும். முடிஞ்சா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வந்தா எதிர்க்க இருப்பாளுக்கு நல்லது. அதனால தூங்கி அப்படியே எழுந்து வந்து அப்படியே வார்த்தை சொன்னா நல்லா இருக்குமா? தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இந்த தேற்றமாய் வந்து திற அப்படிங்கிற பதப்பதைப்பு வேண்டாம். நாங்கள் உங்களுக்காக உனக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீ மெதுவாவா. ஏன்னா நீ ஆற்ற அனந்தருடைய ரொம்ப சுலபத்தில் படுத்துட்டு இருக்கேங்கிறது எங்களுக்கு தெரிகிறது. கிருஷ்ணானுபவம் உன்னை அடித்து போட்டிருக்கிறதே எங்களுக்கு தெரிகிறது. அதனால நீ பதப்பதைப்பு இல்லாமல் நாங்கெல்லாம் பார்க்கும்படி, நாங்கெல்லாம் உன்னோடு கலந்து இருக்கும்படி மெதுவாக வந்திருந்து களைப்பு தீர மெதுவாக வந்திருந்து நீ எங்களோடு கலந்து கொள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய். ராமாயணத்துல ஒண்ணு வரும், அந்த தாரா அப்படின்னு ஒருத்தி, அவள் லக்ஷ்மணனை பார்க்கறதுக்கு வரா. அதான் லக்ஷ்மணன் வாசல் வந்து நிக்கிறார் கிஷ்கிந்தையில. சுக்ரீவன் வாலியனுடைய மனைவிதான் தாராங்க. இந்த லக்ஷ்மணன் கோபத்துல இருக்கா. ஆனா சுக்ரீவன் வந்து பெருமாளுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள்லாம் செய்யல. சீதையை தேடுறதுக்கு வானரங்கள் அனுப்புற இல்லையோ, மறந்துட்டான். லக்ஷ்மணுடைய கோபத்தை பார்த்து பயந்துட்டா எல்லாரும். உடனே அந்த லக்ஷ்மணனை சாந்தப்படுத்தணும். அதுக்காக என்ன பண்றதுன்னு பார்த்தா, யார் முன்னாடி போயிட்டு இருந்தாலும் பொசுக்கிடுவார் அவர். லக்ஷ்மணன் குரங்கெல்லாம் கிசு கிசு பேசிட்டு இருக்கு. லக்ஷ்மணன் ஒரு அஸ்திரம் போட்டா கிஷ்கிந்தையே பஸ்மம் ஆயிடும். அப்படி ஒரு கோபத்துல இருக்கார். உடனே கோபத்தை சாந்தப்படுத்தணும்னா என்ன பண்றதுன்னு கேட்டா, தாராவை அனுப்பலாம். ஒரு பெண்ணை அனுப்பினா தாரா என்ன பேசுவாள், அவன் எப்படி பேசணுமோ அப்படி பேசி அமைதிப்படுத்துவாள் அப்படின்னு தாராவை அனுப்பிச்சுட்டான். தாரா என்ன பண்ணா, அப்ப தூக்க கலக்கம் நன்னா. வானரம் தான் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஒரு சாதாரண தூக்கம் கூட கிடையாது, நல்லா குடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். இந்த தாராவை போய் நீதான் போய் லக்ஷ்மணன் சாந்தப்படுத்த, உடனே தவிர வேற யாரும் கிடையாதுன்னா அப்படியே இருந்து வந்துட்டான். சாப்ரஸ்கலந்தி மத விஸ்வலாட்சின்னு ராமாயணத்துல வரும். அப்படியே தடுமாறின்னு இருக்கா. அப்படி ஏற்கனவே குரங்கு வேற, கண்ணெல்லாம் அப்படியே குடிச்சு தெரியுது, தூக்கம் போகலைங்கிறது தெரியுது. பிரஸ்கலந்தி அப்படின்னு கீழே விழற மாதிரி அப்படியெல்லாம் வேற வந்துட்டு இருக்கான். வஸ்திரங்கள்லாம் வேற அறகுறையா இருந்துட்டு இருக்கா. இவ வரதப்பட்டு லக்ஷ்மண பெருமாள் பயந்துட்டார். ஏன்னா இப்படி ஒரு ஸ்திரீ அவர் பார்த்ததே கிடையாது. எந்த ஸ்திரீயுமே நேர் எடுத்து பார்க்க மாட்டார். அவர் இப்போ ஒரு பெண் வராங்கிறதே அவர் எதிர்பார்க்கல. சுக்ரீவா வா அப்படிங்கிறார். ஆனா சுக்ரீவன் இவரை அனுப்பிச்சுட்டான். பெண் வருவாங்கிறதே எதிர்பார்க்கல. பெண்ணையே நேர பார்த்து பேச மாட்டார் அவர். அப்படி இருக்கச்சு அப்படியே அலங்கோலமா ஒருத்தி வந்தானா எப்படி இருக்கும்? அப்படி லக்ஷ்மண பெருமாள் உடனே தலையை குனிஞ்சுட்டாராம். என்ன பேசுறதுன்னே தெரியல அவருக்கு. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா நாங்கள்லாம் அப்படி கோபத்திலாம் வரலையே, உன்னை சேர்த்துக்கணும் தானே வரும். அதனால நீ அழகாக வந்து எங்களோடு கலந்து விடு அப்படின்னு.
நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். கும்பகர்ணன் கூற்றத்தின் வாய் வீழ்ந்தான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பெருமாளாலேயே. அதாவது நாராயணன் போற்ற பறை தருவான். அப்ப அவன்கிட்ட போய் போற்றி பறை வாங்கிக்க வேண்டியதான கும்பகர்ணன். ஆனா அவன் எனக்கு அவன் போற்ற மாட்டான், ஆனா கூற்றத்தின் வாய் அப்படின்னு வேடிக்கையா சொல்ற. அதாவது பெருமாள் கிட்ட நல்லது கேட்டு வாங்கிக்கணும் இல்லையா? அசுரர்கள்லாம் என்ன பண்றான் கேட்டா வதத்தை தான் கேட்டு வாங்குறான், அவனை தேசிச்சுக்கிறான். அந்த மாதிரி அதுவும் கும்பகர்ணன் ஒரு விதத்துல பார்த்தாலும் கூற்றத்தின் வாய் வீழ்ந்தான் வரும். இவனா போய் விடறான். இவனுக்கு தெரியும் பெருமாள் தன்னை கொன்னுடுவான். ராவணன் மாதிரி கிடையாது, ஓரளவு நல்லவன். என்னை கொன்னுடுவான்னு தெரியும், ஆனா உனக்காக போறேன் அப்படிங்கிறான். அழகா ஒரு உதாரணம் சொல்றா. ஏரி இருக்கு. ஏரி எதுக்காக இருக்கு? பாசனத்துக்காக. ஒரு கிராமம் முழுக்க க்ஷேமம் கொடுக்கறதுக்கு ஏரி இருக்கு. நிறைய பேர் ஏரியில தீர்த்தம் கொண்டு போறா சாப்பிடறதுக்கு. பாசனத்துக்கு போறது நிறைய வயல்கள்ல நன்னா விளைஞ்சுட்டு இருக்கு. ஏரி இவ்வளவு நல்லது, எத்தனை குளிர்ச்சியானது. அதுலவே ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும்? ஏரியை பார்த்தாலே தற்கொலை பண்ணிக்கணும்னு தோன்றது. எவ்வளவு அழகான இடம். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இதை காட்டுறோம் நல்ல வாய்ப்பு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணா எப்படியோ அந்த மாதிரி கும்பகர்ணன் இருக்கான். ஏன்னா சர்வலோக சரண்யாய அப்படின்னு விபீஷணன் சொல்ற. எல்லாரும் போய் சரணாகதி பண்ணலாம் பெருமாள் ராமன் கிட்ட. ராவணன் கூட போய் சரணாகதி பண்ணலாம். ராவணன் வரக்கூடாதுன்னு அவன் தன் கூறு இழக்கிறான திணைங்கிற சுவாமி தேசிகன். ராவணனுக்கு பங்கு உண்டுப்பா. பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு பங்கு யாருக்கு அந்த பங்கு உண்டுன்னு கேட்டா எல்லாருக்கும் உண்டு. ஒரு அப்பாவோட பிள்ளைங்கிற மாதிரி தானே எல்லாரும், நம்ம எல்லாரும். அப்போ அப்பாவுடைய தாயத்துல மொத்த பேருக்கு பங்கு உண்டு இல்லையா? அவன் பெருமாள் சர்வலோக சரண்யன். யார் வேணா சரணாகதி பண்ணா எல்லாருக்கும் பங்கு உண்டு. ராவணன் தம் பங்கு இழக்கிறான், அந்த மாதிரி கும்பகர்ணன் தம் பங்கு இழக்கிறான். அவ்வளவுதான். அதனால நாற்ற துராமிடி நாராயணன் போற்ற பறை தருவான். ஆனா அவங்கிட்ட போய் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த அவனால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அப்ப நீ கும்பகர்ணன் நாராயணன் கிட்ட பறை வாங்கிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு கும்பகர்ணன் கிட்ட வேற தூக்கத்தை வாங்கிட்டு இருக்கியே அப்படின்னு அர்த்தம். ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய் அப்படின்னு அர்த்தம். இங்க சாபதேசம் சொல்வதற்கு சுருக்கம் சொல்லி முடிக்கிறேன், சமயம் குறைவு. முதல் விஷயம், கும்பகர்ணன் சொல்லச்ச சத்துவம் ரஜஸ் தமசுன்னு 3 சொல்றான். கும்பகர்ணன் தமோ குணம் உடையவன், அதான் தூங்குறான். சத்துவகுணம் இருந்தா ஞானம் வரும், ரஜோகுணம் இருந்தா பிரவிற்த்தி வரும், செயல்பாடு வரும். வெறுமை இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். தமோ குணம் இருந்தா தூக்கம் வரும். விபீஷனுக்கு சத்துவகுணம், ராவணனுக்கு ரஜோகுணம், கும்பகர்ணனுக்கு தமோ குணம். ஆக 3 குணங்களும் 3 வடிவெடுத்து வந்த மாதிரி 3 பேர் இருக்கா. நம்மெல்லாம் எந்த மாதிரி இருக்கணும்னா சத்துவம் தலையெடுத்து விபீஷன் மாதிரி இருக்கணும். ரஜோகுணம் தலையெடுத்து ராவண மாதிரி இருந்தா நாசமாகும். தமோகுணம் எடுத்து கும்பகர்ணமா இருந்தா சர்வநாசம் மொத்தமும். ஏன்னா இருக்கும்போதும் ஒண்ணும் கிடையாது, தூங்கிட்டு இருக்கான். கடைசியில பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோங்கிற. அதாவது கும்பகர்ணன் தூங்கினான் இல்லையா, அவனை எழுப்பினான் யுத்தத்துக்காக. எப்படி என்ன கேட்டா யுத்தம்னா போனான், யுத்தத்துக்கு போனான். இவன் வருவான்னு யாரும் எதிர்பார்க்கல. விபீஷனுக்கு சொன்னார், இவன் தூங்குறவன் ஆசாமி, இவனை எப்படியே எழுப்பி அனுப்பிச்சுட்டான் அப்படின்னார். பெருமாள் சொன்னார், என்ன பிரச்சனை அப்படின்னார். அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்பி அனுப்பிச்சுட்டா அப்படின்னா. இப்போ பெருமாள் சொன்னார், கவலைப்படாதவங்க, இனிமே அவனை யாருமே எழுப்ப மாட்டான், அந்த மாதிரி தூங்க வச்சுடுறான். ஏன்னா பெருந்துயில் தான் அதானே. இனிமே அதாவது கடைசி நித்ரா, இனிமே அவனை யாரும் எழுப்ப முடியாது, அந்த மாதிரி அவனை தொலைச்சுடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் தமோ குணம் இருந்தா சர்வநாசம். ரஜோகுணம் இப்படி இருக்கோ இல்லையோ, நம்ம சத்துவ குணத்தை வளர்த்து கொள்ள வேணும், ரஜோகுணம் தமோ குணத்தை ஒழிக்க வேணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாரம், ராமாயணத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதை உணர்த்தும்படியாக இங்கே இருக்கு. விபீஷனை பத்தியும் பின்னாடி வரப்போறது, பின்னாடி அடுத்த பாட்டுல ராவணன் விபீஷன் எல்லாமே வரப்போகிறது அப்படின்னு. அது மட்டும் இல்ல, நம்மளும் தமோ குணத்தை ஒழிக்கணும். நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதான்னு ஆச்சாரியான்னு வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சுவாமி தேசிகன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கிறது ஆச்சரியமான அனுபவம். ஆனால் அந்த அனுபவத்தை நமக்கு வாக்கிலே கொடுத்திருக்கார்.
வாசல் திறவாதார், மோட்ச வாசலை திறக்காட்டா கூட நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கார், அதன் மூலமாக திறக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஓரன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கும் வானேற போமளவும் வாழ்வுன்னா ஆச்சாரியர்கள் பண்ற உபகாரம் என்ன கேட்டார்னா, சுவாமி தேசிகனே எனக்கு மோட்சம் கொடுக்கணும், தேசிகன் கிட்ட போய் நம்ம இப்போ சரணாகதி பண்ண முடியாது, தேசிகன் இப்ப இல்லை, இங்க இல்லை. ஆனால் அவர் கொடுத்த மாற்றம் இருக்கோ இல்லையோ அது நமக்கு மோட்சத்தை கொடுக்குறது. அதனால சுவாமி தேசிகனுக்கு என்ன கேட்டா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு எண்ணம். அதனால்தான் பரம பத சோபானம் இதெல்லாம் பாடியிருக்கார். சீவி குண்டத்துக்கு சோபானம் படிக்கட் கட்டுற அப்படிங்கிற. ஏன்னா மொத்த பேரும் மோட்சத்துக்கு போகணும், படிக்கட்டு வழியா மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி அமைக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ சுவாமி தேசிகன் எழுந்த காலத்துல நிறைய பேர் சரணாகதி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. வாசல் திறந்து வச்சிருக்க அவளுக்கெல்லாம். நமக்கெல்லாம் என்ன கேட்டா மாற்றம். அந்த கிரந்தத்துல ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் முதலான கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்காரு இல்லையா, அதுதான் அவர் தனக்குள்ளேயே அந்த அனுபவம் தனக்குள்ளேயே இருக்கட்டும்னு இருந்தா நமக்கு கிடைச்சிருக்காரு. நோற்று சுவர்க்கம் பூ என்ற அம்மனாய் அவர் தானே பகவத் அனுபவத்தை பண்ணிக்கொண்டு அப்படியே இருப்பவர் நமக்கு மாற்றமும் கொடுத்தார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். ஆச்சாரியர்கள் எல்லாரையும் எடுத்துக்கலாம், ஏன்னா எல்லாரும் கிரந்தங்கள் அருளி செய்தார்கள். திருக்கோட்டியூர் நம்பிகள் தான் அனுபவத்திலே சிறந்து இருந்தவர். ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அருளி செய்தார், ஸ்ரீபாஷ்யக்காரர் திருவண்ணப்பள்ளி ஆச்சானுக்கு அருளி செய்தார் அப்படின்னு வருதோ இல்லையோ. அதனால அந்த ரீதியிலே நமக்கு இந்த சம்பிரதாயம் வந்திருக்குன்னு வேணா வச்சுக்கலாம். இங்கே சுவாபதேசமாக இன்னும் பல அர்த்தங்கள் சுவாபதேசமாக சொல்வதுண்டு. குறிப்பாக ஒரு அர்த்தம், திருப்பாவையில சுவாபதேசம் முக்கியம், ஸ்வ அபதேசம், அதாவது உள்ளர்த்தம்னு அர்த்தம், உண்மையான அர்த்தம். நோன்பெல்லாம் வெளியில சொல்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வேடிக்கையா சொல்லுவா, சுவாப தேசம். சுவாபன்னா தூக்கம்னு அர்த்தம். தூங்குற இடம் ஆயிடக்கூடாது, ஸ்வ அபதேசமா இருக்கணும். சுவாப தேசமா இருக்கக்கூடாது, கும்பகர்ணன் இடமாக இருக்கக்கூடாது, கண்ணனுடைய இடமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சொல்வார்கள். அந்த ரீதியில இந்த பாட்டிலே இந்த அருங்கலத்தை எழுப்புகிறாள் என்பதாக வருகிறது. சதமக வர்ணீலா சாரு கல்லுஹாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிகிதாபிஸ்ரக்பிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.